வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களா? கண்டிப்பாக அந்த கதை உங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான நேர்மறை எண்ணங்கள் கொண்ட கதைகளோட வரிசையில் இந்த கதை மோட்டிவேஷன் ஸ்டோரி நம்பர் 1. உங்களுக்கு கதை சொல்ல போகிறேன்னா உங்கள் பத்து. அது ஒரு சீப்பு நிறுவனம். அந்த நிறுவனத்தில் ஒரு புதிய மார்க்கெட்டிங் மேனேஜரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான இன்டர்வியூ நடந்துட்டு இருந்துச்சு. அந்த ஊர்லேயே மிகப்பெரிய நிறுவனம், அதனால் சம்பளம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அதிகம். அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இன்டர்வியூக்கு வந்திருந்தாங்க. பல சுற்றுகள் நடந்த தேர்வில் இறுதியாக 3 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. 3 பேருமே கிட்டத்தட்ட ஒரே மதிப்பெண்கள் எடுத்திருந்தாங்க. நிறுவனத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அதனால் ஒரு வித்தியாசமான டெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. அது என்னன்னா, 3 பேரையும் துறவிகள் வாழக்கூடிய மடாலயத்துக்கு அனுப்பி சீப்பு விற்க சொல்கிறாங்க. அதில் யார் அதிகமான சீப்பு விற்றுட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட 3 பேரும் மடாலயத்துக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா எல்லா துறவிகளும் மொட்டை அடிச்சிருக்காங்க. இருந்தாலும் அந்த 3 பேரும் மனம் தளராமல் சீப்பு விற்க முயற்சி பண்ணுறாங்க. சாயங்காலம் ஆகுது. 3 பேரும் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு சீப்பை விற்றுட்டு நிறுவனத்துக்கு வர்றாங்க. அங்கே பாஸ் கேட்குறாரு, யார் யார் எவ்வளவு சீப்பு விற்றுருக்கீங்க, எப்படி விற்றீங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாரு. முதல் நபர் சொல்கிறாரு, நான் துறவிகள் கிட்ட உங்களுக்கு முதுகு சொறிகிறதுக்கு சீப்பு தேவைப்படும், வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன். அதனால் ஒரு 10 பேர் வாங்கிக்கிட்டாங்க. நான் 10 சீப்பு விற்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. 2வது நபர் சொல்கிறாரு, நான் துறவிகள் கிட்ட உங்களுக்கு இந்த சீப்பு பயன்படாட்டியும் மடாலயத்துக்கு வர்ற உங்கள் பக்தர்களுக்கு இந்த சீப்பு பயன்படும், அதனால் வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஒரு 15 துறவிகள் வாங்கினாங்க, நான் 15 சீப்பு விற்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. 3வது நபர் சொல்கிறாரு, நான் துறவிகளை போய் பார்க்கல, அந்த மடாலயத்தோட மேனேஜரை போய் பார்த்தேன். அவர்கிட்ட உங்கள் மடாலயத்துக்கு வர்ற பக்தர்கள் உங்களுடைய போதனைகளை மறக்காமல் இருக்க, உங்கள் போதனைகளை இந்த சீப்பில் எழுதி உங்ககிட்ட வர்ற பக்தர்கள்கிட்ட விற்றுருங்க. அதில் வர காசை வச்சு கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, ஆடைகள் கொடுக்கறதுன்னு அறக்காரியங்களுக்கு பயன்படுத்திக்கோங்கன்னு சொன்னேன். 1000 சீப்பு வாங்கிக்கிட்டாங்க, இன்னும் 2000 சீப்பு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னார். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த 3வது நபருக்கு தான் வேலை கிடைச்சது. ஏன்னா அவர் ஒரு சாதாரண விற்பனையாளராக மட்டும் இல்லாமல் ஒரு சிந்தனை மிக்க நபர் என்பதை நிரூபித்தார். அவர் சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு புதிய வாய்ப்புகளை உருவாக்கினார். இந்த கதையில் இருந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னா, வாழ்க்கையில் வெற்றி பெற நம்ம வெறும் வாய்ப்புகளை எதிர்பார்த்து மட்டும் காத்துட்ருக்கக்கூடாது. மாறாக நம்முடைய திறமைகளை பயன்படுத்தி புதிய வாய்ப்புகளை நம்மளே உருவாக்கி கொள்ள வேண்டும்.